ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ட்ராபெரி பாப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃப்ரெண்ட்டாக வீடியோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம கிராணி கேம் தான் விளையாட போகிறோம். எனக்கு இந்த கிராணி கேம் எப்படி விளையாடணும், என்ன பண்ணணுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. விளையாண்டு பார்ப்போம். நம்ம எப்போதுமே நம்ம வீடியோவில் ட்ராயிங் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ அதனால் போடுறோம்ல, அதனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால் சாட்டர்டே சண்டே கேம் வீடியோ போடலாம். சாட்டர்டே ஹாரர் கேம், சண்டே நார்மல் கேம் விளையாடலாம். மண்டேலேருந்து ஃப்ரைடே ட்ராயிங் வீடியோ வரும். ஆனால் சாட்டர்டே ஹாரர் கேம், சண்டே நார்மல் கேம் விளையாடலாம். இன்றைக்கி சண்டே. ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு டேனால் கேம் விளையாட போகிறோம்னால நம்ம ஹாரர் கேம்லேருந்தே ஆரம்பிக்க போகிறோம். சும்மா நான் இந்த கிராணி வீடியோ பார்த்தேன். அது சூப்பராக விளையாண்டாங்க. அதனால நம்மளும் விளையாண்டு பார்ப்போமேன்னு தான் வீடியோ எடுத்து யூடியூப்லேயும் போட போகிறேன். அதனால் நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட். இப்போ வாங்க நம்ம இந்த கேமை விளையாட போகலாம். டே 1 போட்டிருக்கு, பயமாக இருக்குது. என்ன இது, வீடா? ஆமாம், வீடு. பயமாக இருக்குது. ஓ, இப்படி தானா? சரி. இப்போ இங்கே இதான் இது. இப்போ கொஞ்சம் ரொம்ப சேஃபாக இருந்துக்கணும். இது என்ன இது, படிக்கட்டெலாம் இருக்குது. என்ன இது, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, ஃபோட்டோ விழுந்துச்சு. கிராணி வருது. ஐயோ கிராணி ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. எனக்கு இந்த கிராணி கேம் விளையாடவே தெரியாது. ஆனால் நம்ம விளையாண்டுட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் விளையாண்டுட்ருக்கேன். இல்லை, இதுக்கு முன்னாடி விளையாண்டுருக்கேன். அப்போயும் நான் தோற்று தான் போயிருக்கேன். பயமாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைமே நான் தோற்று தான் போகிறேன். ஐயோ, பயமாக இருக்கே. ஏதோ சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? ஐயோ, கிராணி வருது. கிராணிக்கு எப்படி தெரியுது நான் இங்கே தான் இருக்கேன்னு? நான் ரொம்ப நேரமாக வீட்டையே சுற்றிட்டு இருக்க போகிறேன். பயமாக இருக்குது. சரி, அந்த சைடு போவோம். ஐயோ, மேலெல்லாம் வருது. இது என்னது? படிக்கட்டுனா மேலே போகுது. ஏற்கனவே நான் விளாண்டுருக்கேன். ஆனால் சின்ன வயசில் விளாண்டுருக்கேன். ஃபுல்லாக மறந்துடுச்சு என்னென்ன எப்படி இருக்குன்னு. அப்போயும் நான் தோற்று தான் போயிருக்கேன். ஆனால் நான் சின்ன வயசில் விளாண்டது கிராணி 1 இல்லை, கிராணி 2, கிராணி 3. நான் கிராணி 1 தான் நான் விளாண்டதே இல்லை. டே 2. நான் பெரிய வயசில் தான் கிராணி 2ம் 3யும் விளாண்டுருக்கேன். ஆனால் கிராணி 1 விளாண்டுருக்கேனா இல்லையான்னு எனக்கே தெரியல. ஆனால் விளாண்ட மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. கிராணி கிராணி வருது. இந்த கிராணிக்கு அப்படி தான் தெரியுது நான் இங்கே தான் இருக்கேன்னு. வருது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ என் கிராணி வருதுனால பதட்டத்தில் கை ரொம்ப அலசுது ஃப்ரெண்ட்ஸ். அதான் எப்படி போகிறதுன்னே தெரியல. பின்னாடி வருதான்னு பார்க்கலாம். ஆமாம், வருது. நேராக போ. நான் கால் நொண்டி நடக்கிறேன். கிராண்ட் கால் அடித்து உடச்சிருச்சு. அதனால் நொண்டி நடக்கிறேன். பயமாக இருக்கே. பயமாலாம் இல்லை, சும்மா தான். இப்போ எப்படியாவது தப்பிச்சு போகணும் இந்த வீட்டை விட்டு. கிராணியை காணும். இது
செகண்ட்லேயும் நான் அது பின்னாடியிலேருந்து வருதுன்னு பார்க்கல. இப்போ நான் ரவுண்ட் 3க்கு இருக்கேன். தோற்று போகிறேன். எனக்கு இந்த கேமில் எது எங்கெங்கே நான் வீடியோ பார்த்தேன். ஆனால் இது என்னென்ன பொருள் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் கிராணி அந்த இதுலலாம் லேட்டாக வந்துச்சு. ஆனால் இதில் சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே இந்த மோடுன்னு வச்சுருந்தாங்க. இது ஹார்ட் மோட், ஈஸி மோட்னு அங்கே அந்த வீடியோவில் காமிச்சாங்க. ஆனால் நான் வந்து ஹார்ட் மோட் போட்டிருக்கேன். எதுவுமே போடலை. இப்போதைக்கு நான் எந்த ஜாமாவுமே எடுக்கவும் இல்லை. ஆனால் மணி அடிக்கிற சத்தம் கேட்குது. பயமாக இருக்குது. எங்கே இருந்து கிராணி வரும்னே தெரியல. ஐயோ, கிராணி இங்கே தான் நிற்கிது. ஒரு எப்படி போடுறதுன்னு வேறு தெரியல. இது என்னது? ஒழிஞ்சிட்டேன். கிராணி வராது. கிராணி ஒழிஞ்சிக்கிட்டேன். இப்படி பார்க்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கையில் கட்டையெல்லாம் வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டி போட்டிருக்கு. இன்னும் ரொம்ப நேரமாக அங்கேயும் நின்றுக்கிட்டு இருக்கு. புனிக்கு போல் என்ன பண்ணிகிட்ருக்கு? தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஐயோ, பயமாக இருக்குது. போயிடுச்சு. இப்போ வெளில போகலாமா? பயமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே ஏதோ ரூம் இருக்குது. இங்கே போகலான்னு தான் நினைக்கிறேன். போகும். என்னாச்சு? என்னாச்சு? நான் கீழே விழுந்துட்டேன். ஏதோ உடஞ்சி கீழே விழுந்துட்டேன். என்னாச்சுன்னே தெரியல. அங்கே போகும்போது உடஞ்சி கீழே விழுந்துட்டேன். ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. ஃபுல்லாக பிளட்டு தான். தெரிச்சிருச்சு பிளட். பக்கத்துலேயே நாங்கள் போய் பார்க்கணும். என்னது இது? கிராணி வருது. பின்னாடி கிராணி வருது. ஐயோ, போய் ஒழிஞ்சுக்கலாம். கிராணி வருது. அது பொறுமையாக வரும். நான் அது வரும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராணியை காணோம், போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உடஞ்சிருக்கு. இதில் தான் போய் விழுந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி உடஞ்சிருக்கு. கிராணி பாருங்கள் எப்படியெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கேன்னு. சரி, கீழே போகலாம். நான் இந்த இடத்துக்கும் ஒழுங்காகவே பார்க்கல. போவோம், கீழே போவோம். ஏதோ ஒரு ரூம் இருக்குது. ஏதோ சத்தம் கேட்குதுப்பா. கிராணி வருது. இங்கே ஏதோ படிக்கட்டு போகுது. என்னது? காருக்கு எடுத்து எஸ்கேப் ஆகிடு. எஸ்கேப் ஆக முடியாதா? கார் கீ எல்லாம் கீன்னு கேட்குது. கீக்கு நான் எங்கே போவேன்? வருதா? ஐயோ, பார்த்துட்டு வருது. ஐயோ, பயமாக இருக்கே. அது பார்த்தா கூட பயம் இல்லை. ஆனால் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கு அது அடிக்கும்பொழுது வர சவுண்டு அதுதான் பயமாக இருக்குது. ஓடு. போய் அந்த இதில் போய் ஒழிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ எங்கே ஒழிஞ்சோமோ அங்கே போய் ஒழிஞ்சுக்கலாம். இப்போ தான் அதுக்கு தெரியாது நம்மளே. என்ன அதை கண்டுபிடிச்சி அடிக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன். நான் இந்த ஐயோ பார்த்து
பார்த்துச்சு போய் ஒழிப்போ. உண்மையை சொல்கிறேன், இந்த கேம்லாம் பார்ட் 2 வரைக்கும் பார்ட் 3 வரைக்கும்லாம் நான் விளையாடவே மாட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ரொம்ப பயமாகவும் இருக்குது ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ வெளியில் போகலாம். அந்த கிராணி இல்லைன்னா நான் நினைக்கிறேன் போவோம். கிராணி போச்சு. இப்போ கிராணி போச்சு. கீழே போய் பார்ப்போம். அது வருது வருது வருது. நகர ஏன் நகர மாட்டேங்குது? ஏன் நான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி பண்ணேன்? திரும்பினேன். ஆட் போடுறாங்க. ஆட் முடிஞ்சு நம்ம பார்க்கலாம். 5 இதான் லாஸ்ட் டே. ரொம்ப கஷ்டமாக கொடுத்துருக்காங்க. எனக்கு கஷ்டமாக தெரியுது. போவோம் கீழே. இப்போ நாடி வாங்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிராணி வருது. வா வா. எப்படியும் அவுட் ஆக தான் போகிறேன் இந்த லெவலில். பார்ப்போம். கொடுப்போம். போ மேலே ஏறு. கதவை தரேன். ஏன்னா நகர முடியல. போச்சு. அது என்ன நடுவில் நகரவே முடியல. கீழே பார்த்தா ஏதோ இருக்குது. என்ன அதுன்னே தெரியல. அதுக்குள்ளேயும் கிராணி அடிச்சிருச்சு. என்ன பண்ண போகுது? கிராணி இருக்குது. இது நம்ம உடஞ்சி போய் கீழே வந்த இடம் தானே இது. மேலே நகரவும் முடியலை. கிராணி பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பண்ணுது? கையை தூக்கி அடிக்குது. போச்சு. கேம் ஓவர். திருப்பியும் இந்த கேம் விளையாடலாம். நார்மலில் இருக்குது. நம்ம வேணால் எக்ஸ்ட்ரீமில் வைப்போமா? எக்ஸ்ட்ரீமில் போட்டு விளையாண்டு பார்ப்போம். கேமுக்குள்ளே போவோம். டே 1 முதல் இரவு வந்துருச்சு மணி. அதே மாதிரி தான் எந்திரிக்கிறேன். ஏன்னா பூரா இருட்டாக இருக்குது. ஆல்ரெடி ரொம்ப இந்த வீட்டில் ரொம்ப நிறைய இது இருக்குது. இது வேறு இருட்டு வேறு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே அவ்வளோவா போய் நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா பயமாக இருக்கு. இப்போ நானுமே கிராணி எங்கேருந்து வருமே ஃபஸ்ட்டு தெரியல. ஏதோ சத்தம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நல்லா வந்துருச்சு. நான் அதை பார்க்கவே இல்லை. ரொம்ப இருட்டாக இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரூமே பூரா இருட்டாக இருக்குது. அதனால் நான் அது வரதை நான் பார்க்கல. அதுவும் பின்னாடியும் திரும்பிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு கீழே போக பயமாக இருக்குது. இந்த இடத்துக்கே போவோம். இங்கே எப்படி அது இருந்துச்சு? நான் எங்கேயோ இருந்தேன். அது ஆடு போடுறாங்க. ஆடு முடிஞ்சு நம்ம சந்திக்குவோம். நான் டே 3 3வது நாள். தோற்று போகணும். கேமுக்குள்ளே வந்துட்டோம். நேராக போகிறோம். ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கான்னு தேடுவோம். இங்கே எதுவும் இருக்குது. புக்கு என்ன எதுக்குன்னே தெரியல. இந்த புக்கு கிராணி வருது. எக்ஸ்ட்ரீம் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது. ஆனால் நான் பார்த்தேன் எக்ஸ்ட்ரீமில் ஃபாஸ்ட்டாக வரும். வீடியோவில் பார்த்தேன். ஆனால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வருது. எக்ஸ்ட்ரீமில் நான் கிராணி விளாண்டு
எக்ஸ்ட்ரீம் மோடில் கிராணி விளையாண்டதே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டோம். அந்த புக்கை ஃபஸ்ட்டு போய் தேடுவோம். இந்த புக்கு இங்கே இருக்குது. கிராணி நான் ஒன்றும் பண்ண. த லாஸ்ட் டே. வந்துட்டேன். எனக்கு அந்த புக்கு மேலே தான் கண்ணாக இருக்கு. எதுக்கு அந்த புக்கு யூஸ் ஆகுன்னே தெரியல. இந்த சைடு போனால் தான் நான் எப்படியோ அது நான் அது பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நான் ஃபோனில் பார்க்கும்போது அது இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிராணி டக்குன்னு வர ஏதோ பண்ணுது நம்மளை. காருக்குள்ளே கிராணி. நம்மளால் மட்டும் கார் ஓட்ட முடியாது, கிராணியால் ஓட்ட முடியுது. ஏதோ பாயினே ஹாய் காட்டுது. என்னமோ கை காட்டுச்சு. ஐயோ, கேம் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம கேமை முடிச்சுக்கலாம். ஏன் அவ்வளோ சீக்கிரமாக முடிச்சோன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டேனால் கேம் விளையாடுறதுனால இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சுக்கலாம். நம்ம வீடியோஸில் நிறையா வீடியோஸ் போடுறோம், பார்த்து ஜாலியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.